மனிதர்கள் ஏன் முத்தமிடுறாங்க? முத்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? முத்தமிடும்போது உடல்ல என்ன நடக்குது? வாங்க இந்த காணொளியில கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வணக்கம், நான் சிவரஞ்சனி. மனிதர்கள் ஒருத்தருக்கொருத்தர் முத்தமிடுறப்போ அவங்களோட சுவாசம் ஆழமடைந்து சீரற்றதா மாறும். இதய துடிப்பு அதிகரிக்க தொடங்கும். கண்கள் விரிவடையும். இது முத்தமிடுறப்போ பலரும் தங்களோட கண்களை மூடுறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். முத்தமிடுறது பத்தி ஒருத்தர் 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். முதல்ல, நம்மளோட உதடுகளுக்கு உணரும் திறன் அதிகம் இருப்பதால தொடுதல் போன்ற அற்புதமான உணர்வு ஏற்படும். இரண்டாவது, நம்மளோட பிறப்புறுப்புல உள்ள சில பகுதிகளை தவிர நம்மளோட உடல்ல உள்ள வேறு எந்த பகுதிகளை விடவும் நம் உதடுகளின் ஓரத்துல அதிகமான நரம்பணுக்கள் இருக்கு. மூன்றாவது, அதுல சுவை இருக்கு. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனித்துவமான சுவை இருக்கும். சிலர் மற்றவங்களை விட சுவையை கண்டறிவதில் மிகவும் சிறந்தவர்களா இருப்பாங்க. பின்னர் அதுல ஒருவித வாசனையும் இருக்கும். ஓவிடுங்கிற கவிஞர் தன்னோட கவிதைகள்ல மார்பில் பழுக்க வைக்கும் ஆப்பிள்கள் போன்றவை முத்தங்கள் அப்படின்னு வர்ணிக்கிறாரு. நாம ஏன் முத்தமிடுறோன்றதுக்கு நிறைய கோட்பாடுகள் இருக்கு. ஆனா அதுல சில நாம பூமியில பிறக்கும் போது ஏற்படும் அனுபவங்களோட தொடர்புடையதா இருக்கலாம். நாம குழந்தைகளா இருக்கும்போது பெற்றோர் நம்மள முத்தமிடுறாங்க. இதனால நம் மூளையில உள்ள நரம்பியல் வழிகள் மூலம் நேர்மறையான உணர்ச்சிகளோட பல உதடு தூண்டுதல்கள் தொடர்பு படுத்தப்படுகின்றன. இதனால முத்தத்திற்கு காரணமான இந்த நரம்பியல் பாதைகளை உருவாக்குறோம். மேலும் அன்பு, அரவணைப்பு மற்றும் பல அற்புதமான நிகழ்வுகள் நம் வாழ்வுல நடக்கும்போது நாம அதனை வெளிப்படுத்த விரும்பினா நாம் நம் உதடுகளை பயன்படுத்தி இப்படி வெளிப்படுத்துறோம். மனிதர்களோட முதல் முத்தம் எப்போ, எங்க, எப்படி நடந்தது என்பதை கண்டறியலாம். நாம அறிந்த வரைக்கும் பிற உயிரினங்கள்ல அதோட பெண் இணைகள் உச்சக்கட்ட கருத்தரிப்பு திறனை பெற்றிருக்கும் போது அதுகளோட பிறப்புறுப்பு பகுதியால ஈர்க்கப்படுகின்றன. உதடுகளை பிறப்புறுப்பின் எதிரொலின்னு அழைக்கிறார்கள்னு சில மானுடவியலாளர்கள் நினைக்கிறாங்க. அது பெண் பிறப்புறுப்புகளின் வடிவம், நிறம் மற்றும் அமைப்பு ஆகியவற்றை பிரதிபலிக்குது. பிரிட்டனின் விலங்கியல் நிபுணரான டெஸ்மண்ட் மோரிஸ் உதட்டு சாயம் குறித்து சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அவர் ஆண்கள் கிட்ட பெண்களோட முகங்கள் கொண்டிருக்கும் வெவ்வேறு படங்களை காட்டினார். அப்போ ஆண்கள் மீண்டும் மீண்டும் உதடுகள் மிகவும் கவர்ச்சியா இருக்கக்கூடிய பெண்களையே தேர்ந்தெடுத்தாங்கன்னு அவரோட ஆய்வு சொல்லுது. நாம உதடுகளுக்கும் சிவப்பு நிறத்துக்கும் ஈர்க்கப்படுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஒரு பாலியல் சமிக்ஞையை வெளிப்படுத்த பல இனங்கள் பயன்படுத்தும் நிறமே சிவப்பு. எந்த வகையான முத்தத்துக்கும் நாம கண்டறிந்த ஆரம்ப கால ஆதாரம் அப்படின்றது சுமார் 2500, ஒருவேளை 3500 ஆண்டுகளுக்கு முன்னதா கூட இருக்கு. வட இந்தியாவில் இருந்த பண்டைய இந்தியர்கள் ஒருத்தருக்கொருத்தர் முகர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தங்களோட மூக்கையும் கன்னங்களையும் ஒருத்தருக்கொருத்தர் உரசி ஒட்டியபடி இருந்திருக்கலாம். அப்ப யாரோ ஒருவர் நழுவி உதடுகளை அடைந்திருக்கலாம். அவங்களோட உதடுகள் மிகவும் உணர்திறன் கொண்டவையா இருப்பதால ஒருத்தருக்கொருத்தர் முகர்ந்து பார்ப்பதை விட இது மிகவும் மகிழ்ச்சிகரமானதா இருப்பதா அவங்க கண்டறிஞ்சிருக்கலாம். ரோமானியர்கள் உண்மையில முதல் மிகப்பெரிய முத்த கலாச்சாரத்தை உருவாக்கினாங்கன்னு கருதப்படலாம். அவங்க 3 விதமான முத்தங்களை ஒருத்தருக்கொருத்தர் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம பயன்படுத்தும் சலைவான்ற வார்த்தை அடிப்படையில ஒரு பிரெஞ்சு முத்தமா அழைக்கப்பட்ட சேவியம்ங்கிற பதத்துல இருந்து வந்தது. அவங்க இதை அனைத்து சமயங்கள்லையும் செய்து மகிழ்ந்தாங்க. முத்தமிடுவது அருவருப்பானதுன்னு மக்கள் நினைக்கக்கூடிய இடங்களும் இருக்கு. பெரும்பாலான மக்கள் பல் துலக்கவில்லை என்பதை நீங்க கருத்துல கொண்டா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இருப்பினும் அவங்க அதை செய்யாத இடத்துல கூட அவங்க முகர்ந்து பார்த்துக்கிட்டாங்க, சுவைத்தாங்க, ஒருத்தருக்கொருத்தர் இணைக்கும் விஷயங்களை செஞ்சாங்க. அந்த பிணைப்பு தான் இறுதியில நம்மள ஒன்னா வச்சுக்கிறதுக்கு முக்கியமானது. நம்மளோட பிணைப்புகளை வலுவா வச்சுக்கவும் நம்ம உடல்ல உள்ள பல்வேறு ஹார்மோன்கள் மற்றும் நரம்பிய கடத்திகள் அனைத்தையும் அதிகரிப்பதற்கும் நம்மளோட நெருக்கமான உறவுகளை பராமரிக்கவும் முத்தமிடுவது என்பது ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க BBC தமிழின் யூடியூப் சேனலை பின்தொடருங்க. நன்றி.